இப்படி வந்து உடல் அளவுல வந்து ஒரு பெரிய வீரனா இருந்தாலும், இவருக்கு வந்து ஒரு புற்றுநோய் வருது. அந்த புற்றுநோய் வந்த பிறகு இவர் வாழ்க்கையே மாறுது அப்படின்னு சொல்லி ஆகணுமே. ஆமாங்க, இவர் வந்து பிளட் கேன்சர் என்ற நோயால பாதிக்கப்படுறாரு. ஆனா அப்பவும் சொல்லக்கூடாதுங்க மனுஷன். செம்ம ஒரு நம்பிக்கையா, ஒரு துடிப்பா இருந்தா தான் சொல்லி ஆகணும். இவர வந்து ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில சொல்றாரு, "ஆமாங்க, எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு. என்ன இப்போ பிளட் கேன்சர் நான் செத்தா கூட ஜஸ்ட் ஒரு தூக்கம் அவ்வளோதாங்க. எனக்கு சாவ கண்லாம் பயமே கிடையாது." அப்படின்னு ஒரு வெறித்தனமா பேசியிருக்காரு. ஆனா மனுஷன் வந்து அப்பவே செம்ம ஒரு கட்ஸா, "இங்க பாருங்க, இந்த மரணம்ன்றது ஒரு தூக்கம் தான். அதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மரணம் வந்தா என்ன ஆயிரப்போது? எமனே வரான்னு வச்சுக்கங்களேன், வா அப்படியே ஒரு சின்ன டீ சாப்பிடலாம். அப்படிதான் சொல்லுவேன்." அப்படின்னு ஒரு கட்ஸா பேசியிருக்காருங்க. இத பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னா இவர் தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அதுவும் சில பேட்டிகள்ல வந்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்கு. என்னன்னா, "நான் இறந்த பிறகு என்னோட இதயத்த வந்து என்னோட வில்வித்தை வீரர்களுக்கு குடுத்துருங்க. அவங்க வந்து அத பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா இறந்தாலும் என்னோட இதயம் துடித்துக் கொண்டு தான் இருக்கணும்." அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் செத்த பிறகு எல்லாரும் அழுவுறது, இது மாரிலாம் பண்ணாதீங்க. நான் இருக்கும்போது சந்தோஷமா வாழ்ந்தேன். சந்தோஷமா இருந்தேன். நான் செத்த பிறகும் அந்த கொண்டாட்டம், சந்தோஷம் இருக்கணும். நான் இறந்த பிறகு என்னோட பயணத்த, என்னோட வில்வித்தை வீரர்கள், கராத்தே மாணவர்கள் வந்து பின்தொடரணும்.